கோட்டை விட்டது இந்தியா. இலங்கையுடனான முதல் ஒருநாள் போட்டி டையில் முடிந்தது. இலங்கைக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இந்திய கிரிக்கெட் அணி ஏற்கனவே T20 தொடரை வென்ற நிலையில் இன்று கொழும்புவில் நடைபெற்ற முதல் ஒருநாள் போட்டி டையானது. டாஸ் வென்ற இலங்கை அணி முதலில் பேட்டிங்கை தேர்வு செய்தது. துவக்க வீரர்களாக நிசாங்கா மற்றும் பெர்னாண்டோ களம் இறங்கினர். 3வது ஓவரிலேயே பெர்னாண்டோ ஒரு ரன் எடுத்த நிலையில் சிராஜ் பந்தில் அஷ்தீப்பிடம் கேட்ச் கொடுத்து வெளியேறினார். அடுத்து மெண்டிஸும் 14 ரன்கள் எடுத்து வந்த வேகத்தில் தூபே பந்தில் LBW ஆகி வெளியேறினார். தொடர்ந்து வந்த மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்கள் சமர விக்ரமா, கேப்டன் அசலாங்கா உள்ளிட்டோர் வந்த வேகத்தில் பெவிலியன் திரும்பியதால் 101 ரன்களில் 5 விக்கெட்டுகளை இழந்து இலங்கை தடுமாறியது. தொடக்க வீரர் நிசாங்கா மட்டும் நிதானமாக ஆடி அரை சதம் அடித்தார். வாஷிங்டன் பந்தில் அவர் அவுட் ஆனதை தொடர்ந்து இலங்கை 200 ரன்களை தொடுமா என்ற நிலை இருந்தது. ஆனால் பின்வரிசையில் இறங்கிய துனித் அருமையாக விளையாடி 65 பந்துகளில் 67 ரன்களை சேர்த்தார். இவருக்கு ஹசராங்காவும் துணை புரிய 50 ஓவர் முடிவில் இலங்கை அணி 7 விக்கெட் இழப்பிற்கு 230 ரன்களை சேர்த்தது. ஹர்ஷ்தீப், அக்சர் பட்டேல் தலா 2 விக்கெட்டுகளை வீழ்த்தினர். கேப்டன் ரோஹித் சர்மா மற்றும் சுப்மன் கில் ஆட்டத்தை தொடங்கினர். ரோஹித் தொடக்கம் முதலே அதிரடி காட்டினார். இதனால் முதல் விக்கெட்டுக்கு 75 ரன்களை சேர்த்தது இந்த ஜோடி. 16 ரன்களில் கில் துனித் பந்தில் மெண்டிஸிடம் கேட்ச் கொடுத்து வெளியேறினார். அடுத்து வந்த கிங் கோலி 24 ரன்களில் அவுட் ஆனார். எதிர்முனையில் அதிரடியாக ஆடிக்கொண்டிருந்த ரோஹித் 58 ரன்களில் துனித் பந்தில் LBW ஆகி வெளியேறினார். அவரை தொடர்ந்து வாஷிங்டன் சுந்தர் 5 ரன்னில் தனஞ்சய பந்தில் அவுட் ஆனார். தொடர்ந்து வந்த KL ராகுல், ஸ்ரேயாஸ் ஐயர், அக்சர் பட்டேல் ஆகியோர் நிலையான ஆட்டத்தை வெளிப்படுத்த தவறியதால் இந்தியா தோல்வியை தவிர்க்க போராடியது. இறுதியில் 16 பந்துகளில் 5 ரன்கள் மட்டுமே எடுக்க வேண்டிய நிலையில் சிவம் தூபே ஒரு பவுண்டரி அடித்து ஸ்கோரை சமன் செய்தார். ஆட்டம் முடிந்தது என்று நினைத்த போது அசலாங்கா பந்தில் LBW முறையில் அவுட் ஆனார் தூபே. 15 பந்துகளில் 1 ரன் எடுத்தால் போதும் என்ற நிலையில் கடைசி விக்கெட்டாக ஹர்ஷ்தீப் இறங்கினார். அசலாங்கா பந்தில் ஸ்வீப் ஷாட் அடிக்க முயற்சித்து இவரும் LBW முறையில் அவுட்டாக ஆட்டம் டையில் முடிந்தது. இந்த தோல்வி இந்திய ரசிகர்களை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது.